सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ब्रह्म वेदान्तानां विषयः शास्त्रञ्च तेषां ब्रह्मप्रतिपादन अनुसरण उपाय न्यायविषयः तत्कथं शास्त्रस्य विषयसम्बन्धो भवतः இதுக்கு முன்னாடி சாஸ்திரத்துடைய விஷயம் என்ன பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கறது அதே மாதிரி சம்பந்தம் என்ன சாஸ்திரத்துடைய விஷயம் பிரம்மா அப்படின்னு சொன்னாங்க அது இல்லை இருக்கு शास्त्र विषय ब्रह्म वेदांता विषय ब्रह्म वेदांता शास्त्र ब्रह्म ब्रह्मते தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை படிக்கணும் வேதாந்தம் படிக்கணுமா சாஸ்திரம் இது சாஸ்திரம் வேற வேதாந்தம் வேற வேதாந்தங்கிறது உபனிஷத்து சாஸ்திரங்கிறது இது பிரம்மசூத்திரம் அப்போ எதுக்கு பிரம்ம விஷயம் பிரம்ம வேதாந்தானாம் விஷயா அதாவது வேதாந்தம் தான் பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக வந்தது அப்ப வேதாந்தத்துக்கு தான் பிரம்மம் விஷயம் சாஸ்திரம் சாஸ்திரம் பிரம்மத்துக்கு விஷயம் பிரம்மத்துக்காக வரல அது எதுக்காக வந்ததுன்னா தேசாம் வேதாந்தானாம் வேதாந்தத்துக்காக சாஸ்திரம் வந்தது பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக வேதாந்தம் வந்தது வேதாந்தத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக சாஸ்திரம் வந்தது சாஸ்திரஞ்ச தேசாம்னா வேதாந்தானாம் பிரம்ம பிரதிபாதன அனுசரண உபாய நியாய விஷயம் அந்த வேதாந்தங்கள்லாம் பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயமாக யுக்திகளை காண்பிக்கிறது அப்படி சொல்லலைன்னா என்ன ஆகும் இந்த சாஸ்திரம் கூட வேதாந்தம் இந்த வேதாந்தம்னு எதை சொல்றோமோ அது கூட பிரம்மத்தை சொல்லலேன்னு அப்படி சொல்றது கூட அது சொல்லு வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லாது ஏன்னா வேதம் கூட காரியத்தை தான் சொல்லு பிரம்மத்தை சொல்ற மாதிரி ஒரு வேதமும் கிடையாது வேதாந்தங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா அதுவே உபாசனாது தீர்ந்துச்சுக்கோ ரெண்டாவதெல்லாம் அங்க கர்மகாண்டத்துல ஸ்துதிபரமாக தள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அந்த மாதிரி வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லாதுன்னு ஒருத்தன் சொல்லுவோமோ இல்லையா அதை நிராகரணம் பண்ணி ஏமாந்து போகாதே வேதாந்தம் பிரம்மத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்றதுக்காக சாஸ்திரம் ஆனா எது பிரம்மத்தை சொல்லுவோம் வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லும் சாஸ்திரம் வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லுங்கிறத சொல்லும் இது நேரம் பிரம்மத்தை சொல்லாது அப்படிதான் இருக்கு இப்படி இருக்கும்போது கதம் சாஸ்திரத்துக்கு விஷய சம்பந்தம் போதா நீங்க பிரம்மம் சாஸ்திரத்துக்கு விஷயம் அதை பிரதிபாதனம் பண்றது விஷய சம்பந்தம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னது சரியா இல்லையே இது சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்வி பிரயோஜனம் கதாச்சித்து தியாகதி பிரணாத்திய கர்ம அர்த்த விஷயோரிவ சாஸ்திரையோகோ காமாவாப்தி நான் பிரயோஜனத்தை இப்ப விஷயத்துலதான் ஆட்சேபம் இருக்கும் சாஸ்திரத்துக்கு பிரம்மம் விஷயமாக முடியாது அப்படின்னு ஆட்சேபமே தவிர ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மோட்சம் இருக்கு மோட்சமோ இல்ல பிரம்ம ஜானமோ பிரம்ம சாட்சா்காரமோ இது சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம்னு சொல்ல முடியாதுன்னு ஆட்சேபிக்க மாட்டேன் ஏன் ஆட்சேபிக்க மாட்டேன் இந்த பிரயோஜனம் வரலாம் சம்பவிக்கிறது பிரயோஜனம் கதாச்சித்து தியாகத்தி பிரணாத்தியா பரம்பரையா இந்த சாஸ்திரத்தினாலே தாத்பரியம் புரிஞ்சது வேதாந்தத்துக்கு வேதாந்த தாத்பரியம் புரிஞ்சிருந்ததுனாலே அதனுடைய யதார்த்தமான பிரம்மஜானம் ஏற்பட்டது பிரம்மஜானம் பிரயோஜனம் அல்லது அந்த பிரம்மஜானத்தான மோட்சம் பிரயோஜனம் ஆக சாஸ்திரத்துக்கு பரம்பரையா பிரயோஜனம் இருக்கு ஆக பிரயோஜனத்தை நான் ஆட்சேபிக்கல விஷயம் சொன்னது சரியில்லை பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சாஸ்திரத்துக்கு விஷயம் கிடையாது வேதாந்த ஜிஜ்ஞாசான்னு சொல்லியிருக்கோம்
அதாவது வேதாந்த ஜிக்ஞாசா அப்படின்னு வேதாந்தார்த்த ஜிக்ஞாசா இப்படி ஏதாவது சொல்லிருந்தா அழகா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சொன்னா நனு இங்க பாருங்க, ஒரு நனு முன்னாடி ஆரம்பிச்சு உடனே இதுக்கே என்ன வர வேண்டாமோ, பதில் சொல்றதுக்கும் இதுக்கே எல்லாம் இல்லை, நனுதான் எல்லாத்துக்கும் நனு, சித்தாந்தத்துக்கும் நனு. பழைய காலத்துல அந்த மாதிரி பழைய காலத்துல செய்தி பிராச்சீன செய்தி ஆச்சாரியர்களுக்கு 2-3 இடத்துல இருக்கு, நனு இருக்கு, சித்தாந்தத்துக்கும் நனு உண்டு. ஆமா, நனுவும் உண்டு. நனுனா பூர்வபக்ஷம் தான், ஒன்றும் நியமம் கிடையாது, இந்த இதுலையும் கிடையாது. ஆனா இந்த சாஸ்திர கிரந்தங்கள்ல அப்புறமா வந்தவா படிக்கிறவாளுக்கு ஒரு இது இருக்கட்டுமே இருக்கா, நனுன்னு ஆரம்பிச்ச பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படின்னு வச்சுருக்கான். ஆக்னேயாதீனாம் வர்க்கபலானாம் பிரயாஜாதி இது கர்த்தவியதாவத் வேதாந்தானாமபி அர்த்தம் அவபோதயதாம் இது கர்த்தவியதா மீமாம்சா तेन अर्थावबोधे वेदान्तानाम् उपकारकत्वात् भवति शास्त्रमपि तद्विषयम्. இந்த வேதாந்தத்துக்கு தான் பிரம்மம் விஷயம், சாஸ்திரத்துக்கு பிரம்மம் விஷயம் இல்லை, சாஸ்திரத்தை பிரம்ம விஷயமாக சொல்ல முடியாது அப்படின்னு தானே சந்தேகப்படுறேன். சொல்லலாம் போல இருக்கு. ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து சொல்றேன். வருஷ பூர்ணமாசம்ங்கிறது ஒரு யுக்தி. பிரதான யாகங்கள் 6, வருஷத்துல 3, பூர்ணமாசத்துல 3 அப்படின்னு. அதுல ஆக்னேயம், உபாம்ச யாகம், அக்னேசோமிகள், ஆக்னேயம், ஐந்திரபதி, ஐந்திரபயத்துன்னு இப்படி 6 யாகங்கள் இருக்கு. இதுதான் ஆக்னேயாதிகள்னு சொல்லியிருக்கு. இந்த ஆக்னேயாதி யாகங்கள் பண்ணா அதனால வரக்கூடிய பலம் என்ன? சொர்க்கம். பிரதானத்துக்கு தான் பலம் சொர்க்கம். இந்த ஆக்னேயாதி யாகங்களுக்கு சொர்க்கம் சொல்லியிருக்கு. ஆனா இது அனுஷ்டானம் பண்ணும்போது முன்ன பின்ன 100கணக்கான அங்கங்கள் அனுஷ்டானம், பிரயாகம் என்ன, அனுயாகம், ஆஜ்யபாகம், அது இது ஏகப்பட்ட சமாச்சாரங்கள். இப்போ அந்த பிரயாகாதி இதெல்லாம் இதுகர்த்தவியதான அங்கம். இந்த அங்கங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இதுக்கும் தனியா அதுதான் பிரயோஜனம். பிரதானம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், அங்கங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறது தனியா ஒரு பலத்தை சொல்ல முடியாது. அப்ப அவன் கேட்பான், தனியா பலம் இல்லைன்னு சொன்னா அந்த பிரகாசத்தை மாத்திரம் அனுஷ்டிச்சுட்டு போறேன்னு இருக்க அங்கங்கள் அப்படின்னு கேட்க முடியாது. அங்கத்துக்கும் அதே பலத்தை சொல்லியிருக்கு. அங்கத்துக்கு நேரடியா பலம் இல்லை. இந்த அங்கங்கள் அங்கமாக இருந்து அந்த பிரதானம் பலத்தை உண்டு பண்றதுக்கு உபகாரகமா இருக்கிறதுனாலே இது அங்கமா இருந்து அதுக்கு சககாரியாக இருந்து பிரதான யாகம் சொர்க்கங்கிற பலத்தை கொடுக்கறதுக்கு தேவையாக உபகாரத்தை பண்ணிட்டு இருக்கிறதுனாலே இது எல்லாத்தையும் சேர்த்து அதைதான் என்ன ஆக்னேயாதி பிரதான யாகங்களுக்கு என்ன பலம்? சொர்க்கபலம். அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய மற்ற பிரயாகாதி அங்கங்களுக்கு அதுவும் ஒரு பரம்பரையா அதேதான் பலம். அதுக்கு தனியா ஒரு பலன் சொல்றது கிடையாது. அதே மாதிரி இது வச்சுங்க. இந்த இன்னொரு இந்த தார்த்தாந்திகத்துல பிரம்மஜானம்ங்கிறது வேதாந்தத்தினுடைய பலம், உபனிஷத்துக்கு பலம். உபனிஷத்தினால வர வேண்டியது அது. ஆனா உபனிஷத்திலிருந்து பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்ப அதுக்கு எதிர்க்க அங்கமாக இந்த சாஸ்திரம் தேவைப்படுறது. அப்ப எதிரிய பலம் அது விஷயம். அப்ப பலம்னு அங்க சொன்னா இந்த விஷயம்னு சொல்லுவோம். உபனிஷத்துக்கு விஷயமாக இருக்கிறது பிரம்மம். ஆனா அதை உபனிஷத்துக்கு விஷயம் ஆகணும்னு சொன்னால் கூட இந்த சாஸ்திரம் தேவைப்படுறது, சகாயப்படும். இல்லாட்ட அர்த்தம் மாறிவிடும் இல்லையா? அதனால அர்த்தத்தை தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாஸ்திரம் உபனிஷத்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய சாஸ்திரமா இருக்கு அங்கம். அப்ப அதுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அதுவும் அதுதான் விஷயம். எப்படி அங்கமான பிரயாகத்துக்கு தனி பலன் கிடையாதோ, அது எதுக்கு உபகாரம் பண்றதோ அந்த பிரதான யாகங்களுடைய பலன்தான் அதுக்கும் பலம் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதாந்தத்துக்கு என்ன ஒரு விஷயமோ அதேதான் வேதாந்தத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடிய இந்த சாஸ்திரத்துக்கும் விஷயம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். நியாயமா தானே தெரியுது. அதனால வேதாந்தத்துக்கு தான் அது விஷயம், பிரம்மம் இது சாஸ்திரத்துக்கு விஷயம் இல்லை, நீ சொல்றது தப்பு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த சாஸ்திரம் அந்த வேதாந்தத்துக்கு அங்கமாக வந்திருக்கு அப்படின்னு சித்தாந்தி பட்சத்துல கேட்டா.
ननु आग्नेयादीनां सर्गफलानां प्रयाजादि इतिवृत्तभेदावत् வேதாந்தானாமபி அர்த்தம் அவபோதயதாம் இது கர்த்தவியதாம் மீமாம்சா. அர்த்தத்தை போதிக்கணும்னு சொன்னா இந்த மீமாம்சா சாஸ்திரம் கூட ஏன்னா அர்த்தாவபோதே வேதாந்தானாம் உபகாரகத்வா. அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு இந்த மீமாம்சா சாஸ்திரம் வேதாந்தத்துக்கு உபகாரம் பண்றது. அப்படி பண்றதுனாலே அவதி சாஸ்திரமுக்கு விஷயம் அந்த அர்த்தபோதம் தான் இதுக்கும் பலம். அது சொல்லல பலம்னா விஷயம், பிரம்மனே விஷயம் சொல்லலாம். இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். நதி காலிபீஜஸ்ய அங்குரம் ஜனயதா சககாரினோ ஜலாதேகே அங்குரோ ந காரியம். நெல் இருக்கு, நெல்லிலேருந்து தான் அந்த பயிர் நெல் பயிர் உண்டாகும். அதாவது விரிதியிலேருந்து விரிசியங்குரம் உண்டாகும். அது அங்குரத்தை உண்டாக்கணும்னு சொன்னா வெள்ள நெல்லை வச்சா போடாது, அது மண்ணில் போடணும், ஜலம் வேணும், அது எல்லாம் ஆகணும். சமஸ்த சககாரியும் சேர்ந்தாதான் அதுல இருந்து முளைக்கும். அப்படி அந்த முறை வரத்துக்கு பீஜம் காரணம்னு சொல்ற மாதிரி அதுக்கு சகாயம் பண்ணின அந்த கஷேத்திரம், சமிலம், ஜலம் இதெல்லாமும் காரணம் தானே. இல்ல பீஜம் தான் காரணம், அதுக்கு சகாயம் பண்றது காரணம் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் காலி பீஜஸ்ய அங்குரம் ஜனயதா சககாரினோ ஜலாதேகே அங்குரஹா ந காரியம் இது நஹி. அதாவது எப்படி காலி பீஜம் அந்த பீஜத்துக்கு அது காரியமாக ஆகிறதோ, அதாவது எப்படி அந்த காலி பீஜம் அங்குரத்துக்கு காரணமாகிறதோ அதே மாதிரி கூட சகாயம் பண்ணக்கூடிய அந்த ஜலம், காற்று, அந்த பிருத்திவி, மண் இதையெல்லாம் கூட அந்த அங்குரம் உண்டாகிறதுக்கு காரணமாகத்தான் இருக்கு. பிரதானம் பீஜம், பாக்கியெல்லாம் அதுக்கு சகாயம் பண்றது. அதே மாதிரி வேதாந்தம்ங்கிறது பிரதானம், பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு சகாயம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரம் இதுவும் அந்த போதம் வரத்துக்கு ஒரு விதத்துல காரணமா இருக்கிறதுனாலே பிரம்மத்தையே இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றது தவறாகாது. ஏன எத்தி வேதாந்தா ஏவ பிரம்மாவபோதே காரணம் மீமாம்சாத இதிகர்த்த வேதா பாகம் பூரயதி ததாபி பிரம்ம விஷயா ஏவ. இந்த மீமாம்சா பிரம்ம மீமாம்சான்னு சொல்லிக்கலாம். இது பிரம்மத்தை விஷயமாக கொண்ட மீமாம்சா தான் சொல்லலாம். உத்தியமன நிபாதன லட்சணः வியாபாரः அரசு விஷயः ந விருட்ச விஷயः. இப்படி சொல்லலாம். வாங்க, சேதனம்னா வெட்டுறது. சேத்தா வெட்டுறவன் அவன் என்ன பண்றான்? கோடாலியை தூக்கி அந்த மரத்து மேல போடுறான். உத்தியமனம் நிபந்தனம் ஓங்கறான், போடுறான், அடிக்கிறான். ஆக உத்தியமனம் நிபாதனம்னு ரெண்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப இது எதை வச்சு இந்த உத்தியமனம் நிபந்தனம்ங்கிறதுல எது கர்மகாரகம்னு சொன்னா பரப்பு. அவன் எதை தூக்கி போடுறான், எதை தூக்குறான், எதை போடுறான்னா கோடாலியை தான் தூக்குறான், ஓங்குறான், மரத்து மேல போடுறான். இங்க அவன் பண்ணக்கூடிய இந்த வியாபாரத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது இப்ப போடாது. இவன் நேர விருட்சத்தை ஒண்ணும் பண்ணல, கோடாலியை தான் வேலை பண்றான், கோடாலியை வச்சு. ஆனால் இது விருட்சத்தினுடைய சேதனம் இல்லை இதுன்னு யாராவது சொல்லுவாரா? அது என்ன பண்றான்? கோடாலி தான் ஓங்குறான், விருட்சத்தை என்ன பண்றான்? ஒண்ணும் பண்ண யாராவது சொல்லுவாரோ? ஏன்னா இது இப்படி பண்ணியா என்ன ஆறுது? அதை பாருங்க. விருட்சத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு ஏதோ கோடாலியை ஓங்கி ஓங்கி போடுறானே, விருட்சத்தைனா இப்படி போடணும்னு யாராவது கேட்பாளா? கேட்க மாட்டான். ஏன்னா இந்த கோடாலியை ஓங்கி போடுறதுங்கிற இந்த வியாபாரம் எதுக்காகன்னு சொன்னா அந்த விருட்சம் ரெண்டாகணும், விருட்சத்துல பலம் உண்டாகிறதுக்காகத்தான். அப்படிங்கிறதுனாலே இந்த வியாபாரம் எப்படி சேதன விஷயம், விருட்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த வேதாந்த சாஸ்திரம் பிரம்மசூத்திரம் படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. இது எதுக்காகனு கேட்டா அந்த வேதாந்தம் எந்த காரியத்தை பண்றதுக்காக வருதோ அதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது இல்லாமல் நீங்க வேதாந்த மாத்திரம் வாசித்தால் ஏதோ வேற மாதிரியா வேற மாதிரியா அர்த்தமாயிடும். யாராவது வந்து கலப்பி விட்டானா போதும், சொல்லி கொடுத்த விஷயத்த கூட அதை தப்பா சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துவிடும். அதனால இந்த மீமாம்சா புரஸ்கரமா சொல்லும். பதர்த்தத்வா கரணத்திய துவாரத்வா. இந்த கோடாலி வந்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு கரணம், சாதனமே தவிர இதுவே நேர் இது இல்லை. அந்நா அந்நியத்திர கர்த்திரு வியாபார அந்நியத்திர கலம் இது வந்திருக்கிறா. இப்படி ஒத்துக்கலைன்னு சொன்னால் எப்படி மரத்தை தான் வெட்டணும், என்ன கோடாலி எப்படி என்ன போடுறது அப்படின்னு கேட்க முடியாது. அப்படி கேட்கலைன்னா இவன் ஓங்கிறது கோடாலியே, ஆனா அதனால வரக்கூடிய பலம் மரத்துல எதையோ ஓங்குறேன், எதிலையோ பலம் வருது, வயிறு கிடைக்கும் வருது அப்படின்னு கேட்கும்படியாக ஆயிடும் இல்லையா?
அவன் ஆட்சேபம் பண்ணினானே அவனை பார்த்து கேட்டான். இப்படி இருக்கிறதுனாலே வேதாந்தத்துக்கு எந்த பிரம்மம் விஷயமோ அதே பிரம்மம் இந்த சாஸ்திரத்துக்கும் விஷயமாத்தான் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி கேள்வி கேட்டு வேத புத்தர் பதில் சொல்லியிருக்கார். நியாயமஞ்சேரின்னு ஒரு புத்தகம். அதாவது பாணி வரதுக்கு முன்னாடி வியாக்கரணம் யாரு எங்க இருந்தது? டெய்லி வரதுக்கு முன்னாடி டெய்லி தான் இந்த விவாதம் பண்ணினார். அதுக்கு முன்னாடி என்னவா இருக்குது அப்படின்னு. அப்ப ஒண்ணும் இல்லாம இருக்குதா? வேதத்துக்கு 6 அங்கம் இல்லாமலா இருக்குது முன்னாடி? இவ எல்லாருமே தன்னுடைய சாஸ்திரத்துல தனக்கு முன்னாடி இருந்த சில ரிஷிகளுடைய பேரை சொல்றாலும் இல்லையோ, அப்ப அந்த ரிஷிகள்லாம் அந்த சாஸ்திரக்காரா தானே. அதனால பாணிக்கு முன்னாடி வியாக்கரணம் இல்லைன்னு இல்லை, பாணிக்கு முன்னாடி நிறைய வியாக்கரணம் இருந்துச்சு. அப்போ ஒரு வியாக்கரணம் வேதாந்தமா வச்சுட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா. ஆனா பாணியும் வந்ததுக்கு அப்புறம் அது போயிட்டு இது இருந்துச்சு. ஆக எந்த காலத்திலையுமே என்ன வேதவர் அநாதயா இமாக வித்யாக ஆள் மாறும். அந்தந்த சமயத்திலே சமயத்துக்கிட்ட இருந்தா போல அதை படிக்கிறதுக்கு எடுத்துப்பான். படிக்கிறதுக்கு ஒண்ணு எடுத்துட்டானா ஏற்கனவே இருந்தது காணாம போடும். படிக்கிறது என்னன்னா புத்தகம் காணாம போடும். அந்த விதத்துல இந்த மீமாம்சை இப்போதைக்கு இருந்துருக்கு. இன்னொரு பொது மீமாம்சை வந்ததுன்னு வச்சுருக்கோம், இது கூட காணாம போகலாம். அதனால இதுக்கு முன்னாடி அதனால்தான் இவர் மகன் ஜெயினி ஒரு 10-15 பேரை சொல்றாளே மீமாம்சையால இந்த விஷயத்துல அப்படி அவா சொல்றா அவா சொல்றான்னு. அப்பா பாதரிங்கிறார். பாதராயனரே முன்னாடி அவர்கிட்ட வர. அதனால இவர் சொல்றதுக்கு முன்னாடி அவளுடைய சூத்திரங்கள்லாம் இருந்துருக்கு. மீமாம்சா சூத்திரம் இருந்திருக்கு. அப்புறம் அது கோவிலுக்கு கோயில் இருந்துருக்கு. பாணியை சூத்திரம் இப்படிதான் அவர் சொல்றார் எல்லாத்துக்கும். அதே மாதிரிதான் இருக்கு. வேதாந்தத்துல எத்தனையோ சூத்திரம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இருந்திருக்கு. இல்லாட்டா இவர் தன்னுடைய சூத்திரத்துல காசகிருஷ்ணகான்னு சொல்றார், பாதரிங்கிறார். அவெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்காங்கிறது தெரிய ஆத்திரையா அப்படின்னு சொல்றார். பூர்வத்தை சொல்றான், நீ சொல்றது எனக்கு பிடிக்கல, ஏதோ சமாதானம் சொல்ற மாதிரி சொல்ற, ஆனா இது சரியா இல்லை, நீ சொல்ல திருஷ்டாந்தமா இதுவும் சரியில்லை. திருஷ்டாந்தத்தை வேணா வச்சுக்கலாம், தார்த்தாந்தத்தை வச்சுக்க முடியாது. முக்கியதே விஷமஹா உபன்யாசான்னு இருக்கணும், விஷயகான்னு இருக்கு. சரியா இருக்கணும் இந்த புத்தகத்தை. விஷமஹா உபன்யாசா, நீ எந்த திருஷ்டாந்தம் கொடுத்தியோ அது சமமா இல்லை. திருஷ்டாந்தத்தும் தார்த்தாந்தத்துக்கும் அது அற்புதத்தை பாட்டு சமமா இல்லையே, வித்தியாசப்படுறது. யுத்தம் எത്ര எதுபகாரம் அந்தரேட பலோத்பத்திரேவ நதிச்செடி தற்காப்பி தத்விஷயத்துவம். என்ன வித்தியாசம்னா காமிக்கிறார் பாருங்க. இப்ப இந்த பிரயாஜாலய முதல் திருஷ்டாந்தம் ஆக்னேயாதி பிரதான யாகங்கள் கருத்துபூர்ணமாகும். அந்த அங்கங்களே பிரயாஜம் அணுயாகம் இதெல்லாம் இட்டுக்கிறது. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாமல் வெறும் பிரதான யாகத்தை பண்ணினான்னா அது பலத்தை கொடுக்குமோ? அது கொஞ்சமா பலத்தை கொடுக்கட்டுமே, அது கூட கொடுக்காது, ஒண்ணும் கொடுக்காது. வர்க்கத்துல பாப நிவர்த்தி வேற, பலத்துக்காக இல்லை, பிரகிருதி இல்லை, நித்திய பிரயோகம். நித்திய பிரயோகத்துல அது பண்ணலைன்னா அதுக்காக சொர்க்கம் வருமா? சொர்க்கம் வராது. ஏதோ பண்ணாம இருந்த பாபம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன், பண்ணாம விட்ட தோஷம் இல்லைன்னு சொல்லிக்கலாமே தவிர அதுக்காக. அதனால பலத்தை உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் வேணும். அதாவது ஒரு அங்கம் குறைஞ்சாலும், ஒரு அங்கம் தானே குறைஞ்சது, பூரா சொர்க்கம் வேண்டாம், முக்கா சொர்க்கம் வரட்டமே அப்படின்னு கேட்க முடியாது. அதனால அங்கம் குறைஞ்சா அது வராது இல்லையா, வரவே வராது. ஆனால் இங்க அப்படி இல்லை. இந்த மீமாம்சா சாஸ்திரம் படிக்காமல் வேதாந்தத்தை பார்த்தாலும் போகம் வருதுங்கிறோம். ஒரு அர்த்தம் புரியுறதே. இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை படிக்காமலே விற்பன்னா இருக்கிறவன் அந்த உபனிஷத் வாக்கியத்தை பார்த்தான்னா போகம் வருதோ இல்லையோ. அப்ப அந்த போகத்தை வரத்துக்கு உபகாரம் பண்றதுன்னு சொல்ல முடியாது. அங்க பார்த்தீங்கன்னா அந்த பலத்தை வரத்தை உண்டாக்குறதுக்கு இது உபகாரம் வேணும். இது இல்லாட்டா அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரதான யாகத்தினால பலத்தை கொஞ்சம் கூட விரும்ப முடியாது. ஆனா இங்கே இந்த மீமாம்சா சாஸ்திரம் இல்லாமலே இவன் அத்தியனம் பண்ணின வேத வாக்கியம் விசன்னலாக இருந்தானே ஆனால் அர்த்தபோதத்தை உண்டாக்குறது. இது வித்தியாசம் ரெண்டு.
யுத்தம் எത്ര எது உபகாரம் அந்தரேன அதனுடைய உபகாரம் இல்லாமல் பலோற்பத்திலே நசித்தது பலோற்பத்திங்கிற சுத்தமா இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற திருஷ்டாந்தம். தஸ்யாபி தத்விஷயத்துவம் யுக்தம் இத புனः வினாபி மீமாம்சயா சம்பந்த கிரகண தது அனுஸ்மரண புத்தி சன்னிதான மாத்திரோபகிருதம் வாக்கியம் அர்த்தம் அவகமயேதி. இந்த வேதாந்த வாக்கியத்திலே அவன் படித்தவன் சம்பந்தங்கள் பதபதார்த்த சம்பந்தம் தெரிஞ்சவன் ஞாபகம் உள்ளவனாக இருந்தானே, ஆனால் பதம் கேட்ட உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணும். ஞாபகத்துக்கு வந்திருந்தால் அந்த வாக்கியம் இவனுக்கு அர்த்தபோதத்தை உண்டாக்கும். இவன் பிரம்மசூத்திரம் படிச்சுட்டு வரல, அதனால இவனுக்கு அர்த்தபோதத்தை உண்டாகப்படாது அப்படின்னு ஆகாது இல்லையா? படிக்காதவானுக்கும் தெரியும். அப்புறம் அபேட்சத்தை எதையும் அபேட்சிக்கிறது இல்லை. அதனால அந்த வேதாந்தம் இந்த உபகாரத்தை அபேட்சிக்காமலே அந்த போதத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கு. நீ சொல்ற திருஷ்டாந்த மாதிரி இல்லை. போடாதிய தூக்கி மேல போடாமலே இவன் மரத்தை வெட்ட முடியாது இல்லையா? அந்த மாதிரி இங்க இல்லை. பிரம்மசூத்திரம் படிக்காமலே வேதாந்த வாக்கியத்தினால அர்த்தபோதம் வரும். அப்படி இருக்கிறது பிரம்மசூத்திரத்தை அதுக்கு பிரம்ம விஷயம் அப்படின்னு இருக்கு. அப்போ திருப்பி கேட்கிறான், இங்கே நனுதான் நனுங்கிறது சித்தாந்தி. संशय विपर्यास निरासद्वारेण निर्णय हेतुत्वात् निर्णयस्य निर्णेय प्रधानत्वात् भवति निर्णेयं वस्तु निर्णय हेतुर्विषयः. सिद्धांत கேட்கிறான் நன்னு சொல்ற. ஆனா இப்படி கூட சொல்லலாம் போல இருக்கு. வேதாந்தம் எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த பிரம்மமானது சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கு, காந்திகளுக்கு விஷயமா இருக்கு. சம்சயம் விபரியாசம் காந்தி இதெல்லாம் இருக்கு. சம்சயம் கிராந்தி இது ரெண்டையும் நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். எதற்கு நிவர்த்தி பண்ணிக்கலாம்னா அதுக்கு இந்த சாஸ்திரம். வேதாந்தத்துடைய தாத்பரியம் தெரியாததுனாலே பல பேருக்கு இப்படியோ அப்படியோ சந்தேகமா இருக்கு. சில பேருக்கு துவைதம் தான், துவைத பிரம்மதான் சொல்றது அப்படின்னு நிச்சயம் வேற வந்துடுறது, விபரீத நிச்சயம். அப்ப இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு சாஸ்திரம் படிச்சாதானே முடியும். அப்போ வேதாந்தார்த்த நிர்ணய ஹேதுத்வா, நேயம்னா நிர்ணயத்துக்கு விஷயம்னு அர்த்தம். நிர்ணயிக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதுக்கு நிர்ணயம் அப்படின்னு பேரு. அது பிரதானமாக இருக்கு. நிர்ணய பிரதானத்வா அவதி நிர்ணயம் வஸ்து நிர்ணய ஹேதோர் விஷயா. நிர்ணயம் பண்றதுக்கு எது சாதனமா இருக்கோ அதுக்கு விஷயம் நிர்ணயமாகும். பிரம்ம நிச்சயத்துக்கு உபயோகப்படக்கூடிய சாஸ்திரம் இது. அதனால இந்த சாஸ்திரத்துக்கு அந்த பிரம்ம விஷயம் அப்படின்னு சித்தாந்த பட்சத்தை எழுதிட்டாங்க. பூர்வத்தை சொல்றாங்க இந்த சாரம் இது சொன்னதும் உங்க சாரமா இல்லைன்னு. எத்தனை அநேகம் விஞ்ஞானம் வாக்கியசிரவணே சதி ஜாயத்தே மீமாம்சா நிரபேட்சமேவ தத்ர ஏகம் வாக்கியஜன்யம் வேதார்த்தன்யதத்வாத் ஏகஸ்மின்தயோரே வாக்கியஸ்ய இதராணி புனः சாமான்யதோ திருஷ்டநிபந்தனானி தத்ர மீமாம்சயா யோகப்பிரசித்த சப்தசக்தியனுசாரிண்யா இதம் சப்தஜனிதம் ஞானம் ததாலம்பனம் வேதார்த்தः इति ज्ञात्वा अन्यत् उपेक्षते न पुनः निर्णयज्ञानोत्पत्तो व्यापारशास्त्रस्य. நீங்க சொல்ற மாதிரி இந்த சாஸ்திரம் இல்லை. இந்த சாஸ்திரத்துடைய ஒரு சொரூபத்தை பார்த்தோமானால் நீங்க சொன்ன நிர்ணயத்துக்கு இது ஹேதுவாருதுன்னு அப்படி இல்லை. இது எப்படி இருக்கா, ஒரு வாக்கியத்தை கேட்டோமானால் அந்த வாக்கியத்தை இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம், அப்படி கூட அர்த்தம் சொல்லலாம்னு ஒரு 4-5 அர்த்தம் வந்துடுறது. ஏன் இப்படி சொல்லக்கூடாது, அப்படி இப்படி சொல்லலாமே, அப்படி சொல்லாமே, அப்படி சொல்லலாமே ஒரு 4-5 அர்த்தம் சொல்றதுக்கு யோசியமா உபஸ்தமா இருக்கு. அப்படி ஆகும்போது அந்த வாக்கியத்துல நிஜமா எடுத்துக்க வேண்டிய அர்த்தம் எது, பாக்கியெல்லாம் எது, அதை பார்த்த உடனே இவன் சும்மா இவனுடைய மனசால கல்பனை பண்ணிடப்பட்ட அர்த்தம் அப்படின்னு பிரிச்சிடும். அது பிரிச்சுக்கிறதுக்கு இந்த சாஸ்திரம் தான். இந்த சாஸ்திரத்துல இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினால்தான் அது பண்ண முடியும். இந்த மாதிரி அர்த்தம் இல்லை, இது தப்பு, இதுதான் அது வாஸ்தவமான அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கா இல்ல. அப்ப அதை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு வாக்கியம் ஒரு அர்த்தம் உள்ளதா தான் இருக்கு. இந்த சாஸ்திரமாகட்டும் பூர்வமாம்சா சாஸ்திரமாகட்டும் இது ரெண்டுமே அர்த்தத்துவா ஏகம் வாக்கியம்னு சொல்லுங்க. அதாவது ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் தான், ஒரு வாக்கியத்துக்கு 2 அர்த்தங்கிறது கிடையாது அப்படின்னு இவாளுடைய சித்தாந்தம். அதனால
ஏகார்த்தனியதத்வா ஏகத்தின் பிரயோகே வாக்கியத்தை ஒரு பிரயோகத்துல இவன் பண்ண அந்த வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் தான் எடுத்துக்கலாம். வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொரு தடவை பிரயோகம் பண்ணு அப்பதான் பண்ணலாம். இன்னொரு இதே மாதிரிதான் அந்த சொர்க்கத்தாம சர்வேக்குள்ள வெட்டுப்பூர்ணமாகவும் எல்லா பலத்துக்கும் வெட்டுப்பூர்ணமாக்கம் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தடவை பண்ணிடுறேன்னா பண்ண முடியாது. எல்லா பலத்துக்காகவும் ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி வாக்கியத்துக்கு ஒரு தடவை சொன்னா ஒரு அர்த்தம் வரும், இன்னொரு தடவை சொல்லு அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிடுது. அதனால அதுல ஒரே ஒரு அர்த்தம் எடுத்துக்க வேண்டிய அர்த்தம் பாக்கி அர்த்தம் சாமானியத்தோ விருத்த நிபந்தனானி. சாமானியத்தோ விருத்தம்னா இவன் பல இடத்துல பார்த்திருப்பான் இல்லையா, அதனால அவங்களுக்கு தோன்றும் திருவிழா எல்லாமே அழகா இருக்கு அப்படி. நிறைய இடத்துல வாக்கியத்து அர்த்தம் எப்படி எடுத்துக்கணுங்கிறத என்ன பண்றாங்க இருக்கணும், பக்கத்துல உள்ளதை பார்த்து பக்கத்துல ஏற்கனவே ஏதோ பார்த்து வச்சிருப்பானோ இல்லையோ அங்க அப்படி பார்த்துருக்கா இல்லையா அப்படியே யோசிக்கலாமே தான் எடுத்துட்டேன். அந்த வாக்கியத்திலேருந்து நேரடியா என்ன அர்த்தம் வரணுங்கிறது அவ்வளவு கவனிக்கிறது இல்லை. வாக்கியானி இதனானி இல்ல, வாக்கியானி இல்லை, தியானானி. தியானானி அதாவது ஒரு வாக்கியத்திலேருந்து எங்க அநேக அர்த்தங்கள் இவனுக்கு தோன்றதோ பல அர்த்த தியானம் வருதோ அந்த இடத்துல ஒரு அர்த்த தியானம் அந்த வாக்கியத்திலே நேரம் வந்தது, வாக்கியெல்லாம் இவனுடைய கல்பனை அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மீமாம்சா சாஸ்திரம். அது எப்படி இது மீமாம்சா நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டால், யோக பிரசித்த சப்தசக்தி அனுசாரியா அந்த லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய அந்த சப்தசக்தியை அனுசரித்துதான் மீமாம்சை நிர்ணயம் பண்ணணும். இதை விட்டு இருக்க முடியாது. இதுவும் சப்தஜனிதம் ஞானம் சதாவந்தனம் வேதார்த்தா இது ஞாத்வா இந்த மீமாம்சையை படித்து இதுதான் இந்த சப்தத்தால வரக்கூடிய ஞானம், இதுலேருந்து வரக்கூடிய அர்த்தம் தான் வேதார்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பாக்கியெல்லாம் இது வேற இது சரியில்லை அப்படின்னு சொல்லி உபேட்சது. புனः நிர்ணய ஞானோத்பத்தி வியாபார சாஸ்திரத்தை நிர்ணயாத்மக தியானமும் மற்ற தியானமும் எல்லாமே வரும் காலத்துல இந்த சாஸ்திரமானது நிர்ணயாத்மக தியானத்தை பிரித்து காண்பிக்கிறதே தவிர புதுசா ஒரு தியானத்தை உண்டாக்கலை. ஆக இது இல்லாட்டால் வேதாந்தம் தியானத்தையே உண்டாக்காதுங்கிற நிலைமை இப்போ இல்லை. அதனால இந்த சாஸ்திரத்துக்கும் பிரம்மந்தா விஷயம் அப்படின்னு சொல்றது பொருத்தமானது இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அதுக்கு இன்னொரு உதாரணம் அவன் சொல்றான், மரம் நல்லா இருக்கு. யதா சக்ஷுः சுதஸ்திதி நிமித்தா சம்பிரயுக்தேபி ஸ்தானः புருஷோ வா இது சம்சயாத்மகம் புருஷ தேவ இதி வா விபர்யயாத்மகம் ஞானம் உத்பாத்ய புனः நிமித்தாந்தர அனுகிரகீதம் தத் நிர்ணயாத்மகம் சம்யக் ரூபம் ஞானம் உத்பாதயதி நைவம் சப்தः மீமாம்சாயாஸ்திராத் சம்சயிதம் விபர்யஸ்தம் வா ஞானம் உத்பாத்ய புனः ததனு தப்பு அனுகிரக மகாத்தில்ல மகால அதான் பார்த்தேன் அனுகிரகன்னு அதை பெருத்தீங்க. தது அனுகிரகாத்து நிர்ணயாத்மகம் சம்யஜானம் வா ஜனயதி கிந்து பிராகேவ மீமாம்சா அனுகிரகாத்து சாமர்த்தியம் ஞானம் அஜீஜனதேவ. ஒரு வெற்றிலை கிருஷ்டாந்தம் கொடுக்குறேன். இந்த கண்ணால பார்த்தா விஷயம் தெரிகிறதுங்கிறது நமக்குலாம் தெரியும். ஆனால் இதே கண்ணு ஒரு சில இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து சந்தேகத்தை உண்டாக்குறது, இது சாணுவா புருஷனா அப்படின்னு. ஒரு சில சமயங்கள்ல அது சாணும் ஆனா புருஷன் தான் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, சமாத்மகமான விபரியாசத்தை. இதான் கண்ணால தானே அதிகம் வருது. ஆக சில சில நிமித்தங்கள் வரும்போது இது சுபாவம்னு நான் சொல்ல வர மாட்டேன். உதஸ்தித்து நிமித்தா ஏதோ தோஷங்கள்லாம் இருக்கிற ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சத்துஸ்தானது சாணுவும் புருஷோவா அப்படின்னு சம்சயாத்மக தியானத்தை உண்டாக்குறது சில சமயம், அல்லது விபரீத தியானத்தை ஒரு சாணுவை பார்த்து புருஷன்தான் அப்படின்னு கவனிக்க முடியாது செஞ்சு விடுறது, அந்த தியானத்தை உண்டாக்குறது. இது உண்டாக்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், தியானத்தை உண்டாக்கிருக்கோம். உண்டாக்கினதுக்கு அப்புறம் புனர் நிமித்தாந்தர அனுகிரகீதம் சத்து. அப்புறம் பார்த்தா வேற ஏதோ ஒரு நிமித்தம் வந்தது, அந்த தோஷத்தை கேட்டுட்டு அல்லது யாரோ சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி நிமித்தம் வந்தது. அந்த நிமித்தத்தினாலே திருப்பி பார்த்தா நிர்ணயாத்மகம் சம்யக் ரூபம் தியானம் ஜனயதி. இந்த சந்தேகம் போச்சு, விபரீதம் போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. சரியான தியானத்தை அதே பெண்ணை ஏற்படுத்துறது. அதே மாதிரி இந்த சப்தத்தை சொல்ல முடியாது.
நைவம் சப்தா மீமாம்சாயா பிராக் சம்சயிதம் விபரியஸ்தம் வா ஞானம் உபாத்திய சப்தத்தை எப்படி அந்த புது நிமித்தம் வர்றதுக்கு முன்னாடி சம்சயத்தையோ விபரீத ஞானத்தையோ உண்டாக்கினதோ அது போல இந்த மீமாம்சை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்தம் ஒரு சந்தேகத்தை அல்லது விபரீத ஞானத்தை உண்டாக்கினது, மீமாம்சை படிச்சதுக்கு அப்புறம் அதை போட்டுட்டு புதுசா ஒரு ஞானத்தை உண்டாக்கினதுங்கிறது இங்கு உள்ளே. நைவம் சப்தா மீமாம்சாயா சம்சயிதம் விபரியஸ்தம் வா ஞானம் உபாத்திய புனः ததனுகிரக அந்த மீமாம்சையுடைய அனுகிரகம் கிடைச்சதுனாலே நிர்ணயாத்மகம் சம்யஜானம் வா ஜனயதிங்கிறது இல்லையே. கிந்து ராவேத மீமாம்சானுகிரக இந்த மீமாம்சையுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சப்தமானது தன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே ஞானத்தை உண்டாக்கினது தானே. அதனால இந்த திருஷ்டாந்தம் எல்லாம் பொருந்தாது. வேதாந்தம் தான் பிரம்மஜானத்தை உண்டாக்குறதுனால பிரம்ம விஷயம்னு சொல்லலாம். பிரம்ம சூத்திரத்தை அந்த மாதிரி சொல்றது முடியாது. தஸ்மான் பிரம்ம விஷயம் சாஸ்திரம் அப்படின்னு இருக்கான். இங்கதான் முடியறது. அப்ரோச்சியத்தையில ஆரம்பிச்சு சித்தாந்தி வலித்தது. यद्यपि वाच्यार्थ ज्ञाனம் சாஸ்திரானுகிரகா பிராகேவ உதயதி சொன்னத்தை மொத்தமா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மீமாம்சையெல்லாம் படிக்காதவனுக்கு கூட அந்த வாக்கியத்தை பார்த்தால் சில சமயம் நன்னாவே தெரியும். சாஸ்திர அனுகிரகா பிராகேவ வாக்கியார்த்த ஜானம் உதயதி வருது. ஓற்பத்தி சமகால சமுச்சேன तत्र सामान्यतो दृष्ट निबंधनेन अर्थान्तरनिवेदिन समकक्षाभिमतेन ज्ञानेन विरोधात् उन्मज्जन निमज्जनमिव अनुभवत् अस्याम् अवस्थायां संशयज्ञानकोटि निक्षिप्तं तत् मीमांसया शब्दशक्ति अनुसरणे सति प्रतिपक्षज्ञानस्य अनुत्पत्तौ निमज्जनाभावात् निश्चलं निर्णयज्ञानमिव भवज्जातम् इति लक्षणया मीमांसया निर्णयः क्रियते इति उच्यते न पुनः साक्षात् निर्णयज्ञानहेतुत्वात्. வாக்கியார்த்த ஜானம் வராமதான் இருக்கு. தத்துவமசின்னு சொன்னா இந்த மீமாம்சை படிக்காமலே இந்த சாஸ்திரம் படிக்காமலே இது என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு யோக்கியமான சப்தம் தான் அது. கதத்தையில பிரம்ம ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்றதுக்கு ஒரு மீமாம்சையும் வேண்டாம். ஆனால் இந்த ஞானம் வரச்சையே இதுக்கு விரோதியான பல சமாஜ ஞானங்கள் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. இது வர காலத்துல அது நிற்கிறது. அது எப்படி இது சரியா இருக்காது. தோற்றத்தை சமகால சமுச்சேன இது அபேத ஜானத்தை உண்டு பண்றது. ஆனா அது வேத ஜானம் முன்னாடியிலேருந்து இருந்துருக்கு. அது சாமானியத்தோடு நிபந்தனம். அது ஒரு வேறு ஒரு பிரமாணத்தினால பண்றான். அர்த்தாந்தர நிவேசினா இது சொல்ற அர்த்தத்துக்கு மாறுபட்ட அர்த்தத்துல அதே இருந்துருக்கு சொல்றது. இதுக்கு சமபட்சமா வேற உபசிடமாயிடும். சமபட்சமா சமம் இதை விட குறைவு இல்லை. இந்த பிரமாணத்துக்கு அந்த பிரமாணமும் குறைவு இல்லை. அப்படின்னா எதை நம்புறது இல்லையா? இந்த அபேதத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு ஏற்கனவே அது பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணம் வேதத்தை தான் சொல்லி கொடுக்குறது. இந்த பிரமாணத்துக்கு அந்த பிரமாணம் ஒன்றும் குறைவு இல்லை. அப்படி இருக்கிறது என்ன இருக்கு? அந்த தியானமும் இந்த தியானம் வரைக்க உன்மஜ்ஜன நிமஜ்ஜனம் அப்படிங்கிறது இது அனுபவத்தை. இப்போ சாஸ்திரத்திலேருந்து வந்த இந்த தியானமானது நீங்கிறது. அதாவது தண்ணீர்ல முந்தி எழுந்திருக்கிறதா அது அது அந்த உன்மஜ்ஜனம் நிமஜ்ஜனம். நிமஜ்ஜனம்னா மூழ்கிறது. உன்மஜ்ஜனம்னா திரும்பி தலையை காமிக்கிறது. ஏன்னா அது அடிக்கிறது. மேல வந்தா தியானம் வராமல் சாஸ்திரிய தியானம் வரதா இருந்தால் உடனே அந்த பிரமாணாந்தரம் இருக்க அது அடிக்கிறது. அப்போ நீ சொல்றது சரியில்லை அப்படின்னு உடனே அது கீழே போகுது. அதுல ஒரு சந்தேகம் வராமல் எழுபதுனா திரும்பி வருது. இப்படியாக உன்மஜ்ஜன நிமஜ்ஜனிவ அனுபவத்து அப்பியாம் அவஸ்தாயாம் இந்த நிலைமையில எப்படி எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சம்சய ஜான கோடி நிக்ஷிப்தம் சத்து இந்த ஸ்ரோதாவுக்கான ஜாதா இந்த ஜாதாவுக்கு சந்தேகத்துல போய் முடியுது. என்னமோ இப்படி சொல்றது, நம்ம அனுபவத்தை பார்த்தா வேற என்னதா தெரிகிறது. ஆக இதை சொல்லம் தருதா அதனம் தருதா, இந்த வேதாந்தம் சொல்றது எப்படி தீர்மானமா நாம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சந்தேகத்தை கொண்டு போய் விட்டுறோம். ஆமா அப்போ ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு தானே வரும். ஏன்னா பல பேருக்கு இந்த மாதிரி அர்த்தம் வேதாந்தத்துக்கு அத்வைதபரமா அர்த்தம் சொல்றதுலயே வேதபரமா சொல்லக்கூடிய அர்த்தங்கள்லாம் உபசிதமானதுனால சந்தேகம் வந்துடும்.
அதனால இதை வச்சுக்கலாமா அதை வச்சுக்கலாமா பார்த்து அதை வச்சுருந்தா நமக்கு சௌரியமா தோன்றது அப்படின்னு சொல்லி இது வேண்டாம்னு வச்சுடுறேன். அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த மீமாம்சை காப்பாற்றலாம் அந்த தியானத்தை. மீமாம்சையா கப்த சக்தி அனுசரணை சரி. கப்தம் என்ன சொல்றதோ அதுதான் பிரமாணம். சப்த ஆகா தது அஸ்மாக்கம் பிரமாணம். சப்தம் எதை சொல்றது? நேர சப்தம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியுறதோ அந்த சப்த சக்தி அனுசரணம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய போஷம் என்ன அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு மீமாம்சை சொல்லி கொடுக்கும். இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்பனா அது தவறா இருக்கும். விபரீதமா தெரியறது இருக்கு. அது எப்படி நம்புறது? அதையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். அலசி பார்த்தோம்னா அலசி பார்க்க ஆரம்பிச்சோம்னா கெட்டு போயிடும். அந்த அதான் மனுஷாலாம் ரொம்ப தீர்மானமா தெரிஞ்சுட்டு இருக்க மாதிரி இருந்தா அது எப்படி வந்திருக்கு, எப்படி இது மனுஷாக ஆக முடியும் அப்படின்னு விசாரிக்க போனோமானால் ஆமதிகாரத்துல பூட்டி புஷ்பாண்டி இருக்கணும். பூட்டி புஷ்பாண்டிகள் பாக்குறதுக்கு அழகான நல்ல பூசிச்சா உள்ள போனா அழுகு கிடைக்கும். அழுகின பூசிச்சா உள்ள அழுகு வேலைன்னு பாக்குறதோ பார்த்து அந்த மாதிரி இருக்கு மொத்த பிரமாணங்களை. அதனால இந்த மீமாம்சை பார்க்கும்போதுதான் அது நமக்கு தெரியும் அது பூட்டி புஷ்பாண்டம் அப்படின்னு. அதனால அப்ப பிரதிபக்ஷ ஜானத்தை அனுப்பத்து எப்ப இந்த விரோதி ஜானம் இப்ப அடங்கும். இது அடங்கிடுச்சுன்னா நிமஜ்ஜன அபாவா. அப்ப வேதாந்தத்திலே அந்த ஜானம் இது நிமஜ்ஜனம் இல்லை, மூழ்காது, கலந்துடும். நிச்சலம் நிர்ணய ஜானம் யுவஜாசம். இது நிச்சலமாயிடும். இதுக்கு விரோதியா ஒரு ஜானம் இருக்கிற பரியந்தான் இதை முந்தி எழுந்துட்டு இருந்தது. இப்ப அந்த விரோதி அந்த அமைதியில உடனே இதை நிச்சலமா போயிட்டான், ஸ்திரமா போயிடுது. நிர்ணய ஜானம் யுவஜாசம். இதை நாங்க தான் என்ன சொல்றோம்னா மீமாம்சையா நிர்ணயக்கிரியது இது லட்சணையா இருக்கு. நிர்ணயம் என்னமோ வேதாந்தத்துல எல்லாம் வருது. ஆனா மீமாம்சையுடைய சககாரம் தேவைப்பட்டது இல்லையா? இல்லைன்னா இந்த மாதிரி தானே ஆச்சு. அதனால நம்ம லாட்சணிகமாக பிரயோகம் பண்ணும்போது மீமாம்சையா நிர்ணயக்கிரியது, இந்த மீமாம்சையாலதான் அது நிர்ணயமாச்சுன்னு சொல்லப்படுறது. புனக சாட்சாத் நிர்ணய ஜான கேட்டுச்சா நேரடியா தத்துமதி வாக்கியத்திலே ஏதாவது ஒரு சூத்திரம் இருக்கா பாருங்க. ஒரு சூத்திரமும் தத்துவத்தி வாக்கியாரத்துக்கு சொல்றதே கிடையாது. என்ன சூத்திரம் இல்லையா? அந்த தத்துவத்தி வாக்கியத்தை ஒரு விஷய வாக்கியமா இருக்கிற ஒரு அதிகரணமாவது பண்ணினாரோ ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை பற்றி ஒரு அதிகரணமாவது எழுத வேண்டாமா? பண்ணல, அது தோணல. என்ன பண்றது? அதனால அவர் இதை இப்படிதான் நினைச்சிருக்காரு. இதுலேருந்து உங்களுக்கு அந்த அர்த்தஜானம் வரும்னு நினைச்சிருக்காரு. சந்தேகம் வரைக்க சந்தேகத்தை நிறுத்தி பண்றதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். புனக சாட்சாத் நிர்ணய ஜான கேட்டுச்சா. மீமாம்சையே இந்த மீமாம்சா அந்த மீமாம்சையில ரெண்டு மீமாம்சை வந்தா சந்தேகம் தான், திருப்பி நிர்ணயம் பண்ண முடியாது. அதனாலதான் எந்த மீமாம்சைன்னு தீர்மானிக்க வரும். இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்காக எந்த மீமாம்சை வந்ததோ அந்த மீமாம்சையை மாற்றம். சரியா? பிரம்ம மீமாம்சை அப்படின்னு சொல்லி எப்போ மகர்ஷியை நமக்கு கொடுத்துட்டாரோ அப்ப அந்த வேதாந்த வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு இந்த இதான். இதுக்கு போய் அந்த மீமாம்சையை கொண்டு போட்டான்னா தெரிஞ்சுட்டாரதான். அதே மாதிரி இந்த மீமாம்சையுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த புத்தகத்தை நாம படிக்கணுங்கிறதையும் தீர்மானம் பண்ணிக்கணும். இல்லாட்டா இந்த மீமாம்சைக்கு இப்ப நான் 10 வியாக்கியானம் இருக்கேன், விதவிதமான வியாக்கியானம். அப்ப என்னாச்சு? அது அவர் சொல்றது சரியா, இவரை சொல்றது சரியா, திருப்பி நாம இப்ப புது மீமாம்சை எழுதுறோம். இதை நிர்ணயம் பண்றதுக்கா இல்லையா? அவா சொல்றது சரியா, இவா சொல்றது சரியா அப்படின்னு பிரிச்சாதான் எழுத வேண்டியது. அதுக்காக இவரும் தீர்மானம் பண்றாங்க எந்த புத்தகத்திலேயே நாம படிக்கணும்னு அப்படின்னு. அப்பதான் தெரியாது. ததேவம் லட்சணையா வேதாந்தானாம் பிரம்ம விஷயானாம் சககாரி காரணம் மீமாம்சா இது பிரம்மஜான விஷயம் சாஸ்திரம் அதிகூயது. இது உடனே நேர இது பிரம்மத்தை போதிக்கிறது இல்லையே, எப்படி பிரம்ம விஷயம்னு கேட்கக்கூடாது. நாங்க சொல்ற இந்த விவகாரம் ஒரு லாட்சணிக விவகாரம் தான். பிரம்மபோதத்துக்கு உபயோகப்படுறதுனால இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் பிரம்ம விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. முடிச்சுட்டாரு இந்த விசாரத்தை. தத்தேதம் பிரயோகத்தை அவசியம் வச்சது. இந்த பிரயோஜனம், விஷயம், சம்பந்தம் இது மூணும் அவசியம் சொல்ல வேண்டிய விஷயமா. பிரயோஜனம் விஷயா சம்பந்தத்தை எதுக்காக சொல்லணும்னா சாஸ்திரத்தை ஆதியில் ஆரம்பத்தில் சொல்லணுமா. ரோக பிரவருத்தி அங்கத்திய யார் படிக்கணும்னு வரானோ அவன் முதல்ல தீர்மானம் பண்ணிப்பானா, நான் படிக்கணுமா வேண்டாமா.
இந்த புத்தகம் நாம் படிக்கிறதுக்காக ஏற்பட்டதா இல்லையான்னு தெரியாமல் அவன் படிக்க மாட்டான். தனக்காக ஏற்பட்டதா சரி. அதனால முதல்ல அவன் கேட்கறது என்னன்னா, இது யார் படிக்க வேண்டியது, இதுல சொல்ல போற விஷயம் என்ன, படிச்சா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத மூணை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தனக்கு வேணும்னா படிப்பான். அதனால பிரவൃத்திக்கு அங்கமாக இது மூணு சொல்ல வேண்டியது. எதிர்த்து பிரணயத்தில் கௌரவாதேவ சப்பிரயோஜனத்துவம் சாஸ்திரத்தை சில பேர் இதெல்லாம் பேசாமல் யார் பண்ணா அப்படின்னு அந்த கர்த்தாவை கேட்பா, யாரும் பண்ணினதா அப்படின்னா படிக்க வேண்டியதுதான் அப்படின்னு வரவாலும் இருப்பா. அந்த பிரணயனம் பண்ணின கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணின இவர் இருக்காரு கர்த்தா, அவரிடத்துல உள்ள கௌரவ வித்தியாவையும் சில பேர் படிப்பா. இன்னும் சொல்லல ததாபி பிரயோஜன விசேஷ சித்தி அப்பிரத்ய மாத்திரேன நிர்தேசாத்திற்கு அவர் வாழாத இந்த சாஸ்திரத்தை என்ன பிரயோஜனம்னு சொல்லாமல் இதுதான் பிரயோஜனம்னு யாரும் தெரிவிக்க முடியாது. அவர் பெரியவர் சொல்றாருன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு பொதுவா தெரிஞ்சுக்கலாமே தவிர விசேஷமாக இதுதான் பிரயோஜனம் அப்படிங்கிறது அவருக்கு சொன்னாதான் தெரியுமே தவிர இதுதான் தெரியாது. ஆகையாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சாஸ்திரத்துடைய பிரயோஜனத்தை சாஸ்திரக்காரர் சொல்லணும். தப்பு நிர்தேசம் அந்த பிரயோஜனமும் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நிர்திஷ்டேதி தஸ்மின் தஸ்ய அசத்ய பிரதிபாதனதாம் மன்வானஹ விஹதஸ்ரத்தத்வாத் ந பிரவர்த்தேத இது சாத்தியோ நிர்தேசம். அதுக்கப்புறம் பாருங்க, பிரயோஜனம் என்னமோ சொல்லிக்கலாம், ஆனா அந்த பிரயோஜனத்தை இதனால அடைய முடியுமாங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். இதை ஒரு சமயம் பிரயோஜனம்னா சொல்லலாம், ஆனா இதுல இருந்து ஒண்ணும் வராது அப்படின்னா வர முடியாது அப்படின்னு இவனுக்கு வந்து எடுத்துட்டு அவனுக்கு அப்படியே தோணும். அப்புறம் மாண்டாம் போகலாம். அதான் அப்படின்னு அசத்திய பிரதிபாதனை தான் இந்த பிரயோஜனத்தை இது மூலமா உள்ள அடைய முடியாது அப்படின்னு தோணி போச்சுன்னு வச்சுக்கோம். ஒண்ணும் இல்லை. தர்க்கசாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா, மோட்சம் பிரயோஜனம். ஆமா, பதார்த்த ஜானத்துக்கு மோட்சம் பிரயோஜனம். நித்திரேகா 16 பதார்த்தத்தை தெரிஞ்சிட்டோமானால் நித்திரேகா அதிகமான சொல்லிவிட்டோம், மோட்சம் கிடைக்கும். நம்புவோமா? அதான் யாரும் வேதாந்தி சாஸ்திரம் படிக்காதவா நம்புவான். ஓ ஆட்சி கொடுத்தாரு கௌதமர் பெரியவர் இல்லையா, அவர் சொன்னா நம்பலாம் அப்படின்னு போவா. சிறப்பை இல்லாதவா இந்த திரவியகுண கர்மகாமான் எல்லாம் படிச்சாக்க ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கிளம்பிடுவாரோதான். அப்படிதானே யாருக்கு அதே மாதிரி தான். இதுல அவர் சாத்தியத்தை நிர்தேசம் பண்ணல அப்படின்னு சொன்னால் பெரிய பிரயோஜனம் அப்படின்றது எல்லாரும் வாயால சொல்றது இருக்கலாம். ஆனா அவர் பண்ணின காரியத்துக்கும் அந்த பிரயோஜனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, நமக்கு அதனால கிடைக்காது அப்படின்னு விபதஸ்திரமாக ஆகி அவ அதுல இறங்காம இருந்துடுவான். அதனால அதையும் நிர்தேசம் பண்ணணுமா. சத்திய பிரதிபாதன பிரதிபத்தாவகை அது இவ்வளவு ஆனந்தேபரம் கூட சில சமயம் பிரவர்த்திக்க மாட்டானா. விஷயத்தை நிர்தேசம் பண்ணணும். இந்த பிரயோஜனத்தை இது மூலமாக அடைய முடியும், ஆனா அதை அடையறதுக்கு இதுதான் ஒண்ணும் இல்லையா, வேற விதமாவும் அடைஞ்சு விடலாங்க, 100 ரூபாயும் இருக்கு அப்படின்னு வச்சிருந்தான்னு வச்சுருந்தோம். அப்ப இதுலதான் வருவாங்கிறது அது சொல்றதுலாம் சரி. மோசம் கிடைக்கும் அதை படிச்சா, ஆனா மோசத்தை படிக்கிறதுக்கு அங்கதான் போனோம் ஒண்ணும் இல்லையே, இது கூட சுலகமா இந்த இடத்துல கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுருந்தோம். அப்ப என்னாச்சு, அதுல பிரவர்த்திக்கிறோம். அதுக்காக சொல்லணும் அனன்ய விஷயம். இதுதான் விஷயம். அந்நிதே நிர்திஷ்டே நைவ பிரவருத்தி அனன்ய சாஸ்திரோடு நிர்தேசா. இப்ப இந்த சாஸ்திரத்திலே உள்ள ஒரு விஷயத்தை சொல்லணும். எந்த விஷயம் இதை விட்டால் வேற எந்த சாஸ்திரத்தினாலும் நிர்ணயிக்கப்படாதது. அப்ப என்னாக இதை நிர்ணயம் பண்றது இதுதான், இன்னொரு சாஸ்திரத்தால இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தீர்மானம் வேற கட்சி இதுலேயும் வந்தாதான் இதுக்கு வருமா. அதனால அனன்ய சாத்தியா விஷயா நிர்தேசம். ததேதத்ரயம் ஏகத்திர சமவேதம் விபத்தைக உபலப்ததே இத்யலம் அபிவிஸ்தரேன. இந்த 3, அதாவது விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், இது எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு. ஆனா தனித்தனியா இருக்கு, விபத்தமாக இருக்கு. இதோடு இந்த பெரிய விஸ்தாரமான வியாக்கியானத்தை இந்த இடத்துல நிறுத்துகிறேன். இத்யலம் அபிவிஸ்தரேன.